ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிரதோஷத்தோட மகிமை. அதை நான் படித்தேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவேந்திரன் அமுதம் பெறுவதற்கு திருப்பாக்கடலை அடையும் போது வாசுகி என்ற பாம்பை கக்கிய விஷத்தை கொடுமையை கண்டு அனைத்தும் லோகத்தில் உள்ள ஜீவராசிகளும் அஞ்சி நடுங்கி ஓடின. சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளையும் காக்க பொருட்டு வாசுகி கக்கிய அந்த கொடிய ஆழக்கால விஷத்தை தானே உண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றி நன்னால்தான் திரியோதசி திதியானாலாகும். இது அமாவாசை பௌர்ணமி 2 நாளுக்கு முன் வரும். இந்த நாள் தான் பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளில் தோஷம் என்றால் தடை என்று பொருள். பிரதோஷம் என்றால் பெரிய பாவங்களும் முன்ஜெம்ப பாவங்களும் மது மங்கை பொய் கொலை பெரிய தடை என்று பொருள். முன்பிறவியிலும் பின் இப்பிறவியிலும் மனிதர்கள் செய்கிற பாவங்கள் தடைகளை நீக்கி வாய ஒரே வழி சிவபெருமான் கருணையோடு மனிதர்களுக்கு அருளிடும் பிரதோஷ கால தரிசனமாகும். இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை, அதாவது ஈவினிங்கா 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சிவாலயம் சென்று சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்தி எம்பெருமானையும் பூஜை செய்து வந்தால் மனிதர்கள் செய்கிற பாவங்கள், அதனால் ஏற்படுகிற தோஷங்கள், தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன் அடையலாம். இப்பிரதோஷத்தில் பூஜை ஈஸ்வரன் உள்ளிட்ட சிவாலயங்கள் எல்லா கோயில்லையும் நடைபெறும். இதை நான் எங்கே பார்த்தேன்னா, சென்னை பாடியில் இருக்க